1986ஆம் ஆண்டு இயற்றப்பட்ட தமிழ்நாடு சட்ட மேலவை நீக்கம் மசோதா மூலம் தமிழ்நாட்டில் சட்ட மேலவை நீக்கப்பட்டது. இச்சட்டம் 1986 நவம்பர் 1 அன்று நடைமுறைக்கு வந்தது. தமிழ்நாடு சட்டமேலவை நீக்கப்பட்ட நாள் கேட்பாங்க. 1986 நவம்பர் 1. அடுத்தது தமிழகத்தில் சட்டமன்ற உறுப்பினர்களின் மொத்த எண்ணிக்கை 234. அமைச்சர்கள் இதில் 36 பேர். அதாவது 234 15%. இந்த 15% இருக்கணுங்கிறது கட்டாயம். அதே போல் 15%ங்கிறது நம்ம முதல்வர் அவரையும் சேர்த்து தான் 15%. அதை தாண்டி இருக்கக்கூடாது. ஸோ 234 15%ங்கிறது 36 பேர் நம்ம தமிழ்நாட்டில் அமைச்சராக இருக்காங்க. அடுத்தது மத்திய மாநில அரசு உறவுகளை குறித்து ஆராய அமைக்கப்பட்ட சர்க்காரிய குழு ஆளுநர் நியமனம் குறித்து பல ஆலோசனைகள் வழங்கியது. ஆளுநர் பற்றி இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மாநில சட்டமன்ற குழுவால் தயாரிக்கப்பட்ட பட்டியலிலிருந்து அல்லது முதலமைச்சரின் ஒப்புதலுடன் மாநில அரசால் தயாரிக்கப்படும் பட்டியலிலிருந்து அல்லது முதல்வருடன் நடத்தப்பட கலந்துரையாடல் ஆகியவற்றின் மூலம் ஆளுநர் நியமனம் நடைபெறும் அப்படிங்கிற சர்க்காரிய குழு ஆலோசனை சொல்லியிருக்காங்க. இது மூலம் முக்கியமான கொஸ்டின் பார்த்துங்க.